எங்க பிடிச்சிருக்குங்களா? சரி, நம்ம எல்லாரும் ஒண்ணா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அத்தை போட்டோ எடுங்க. சரி, எல்லாரும் அப்படியே ஒண்ணா நில்லுங்க. இங்க பாருங்க எல்லாரும். சூப்பர். வாசு, பசங்களுக்கு முதல்ல கேக் கட் பண்ணி குடுறா. பசங்களா, நான் உள்ள போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் அவசரப்பட்டு நீங்களா கேக்ல கை வைக்க கூடாது, புரியுதா? வாங்க ரங்கனே ஐயம்மா. எங்க என்னாச்சுங்க? அவங்க கூட சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க இங்க தனியா வந்து நிக்கிறீங்க. ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். எதுக்குங்க போய் சொல்றீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க டல்லா நீங்க. நான் கவனிச்சிட்டேன். எங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் கொண்டு வந்து கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலீங்களா? என் மேல ஏதாவது மிஸ்டேக்னா என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு gift கொடுக்கணும்னு தோணுச்சு? அதுவா, அது நான் உங்களை கவனிச்ச இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க உங்க குடும்பத்தோடையும் உங்க குழந்தைங்களோடையும் அவ்வளவு ஏன் நீங்க உங்களுக்காக செலவு பண்ற நேரத்தை விட அதிக நேரம் இந்த தையல் மிஷினோட தான் இருக்கீங்க. அதனால இந்த கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்களை நீங்க சந்திச்ச போது உங்க குடும்பத்தை மூழ்கிடாம கரை சேர்த்த ஒரு தோணியா இந்த தையல் மிஷின் தான் இருந்துச்சுன்னு எனக்கு பட்டுச்சு. உங்க வீட்டுக்காரர் உங்க கூடவே இருந்து கொடுத்திருக்க வேண்டிய தைரியத்தையும் துணிச்சலையும் அவர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்தது இந்த மிஷினா தான் இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதாங்க உங்களையும் உங்க உழைப்பையும் கௌரவப்படுத்துற விதமா ஒரு தையல் மிஷின் பொம்மையை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். தப்புங்களா? ஏங்க என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? என்ன, ஆசிரமத்து வாசல்ல இருந்து எடுத்த அந்த நாள் தான் என்னோட பிறந்த நாள். அதை முதலா கொண்டாடினது என்னோட புருஷன் தான். அவர் எனக்கு கொடுத்த முதல் பரிசு தான் நீங்க எனக்கு கொடுத்த தையல் மிஷின். அதுதான் இப்ப வரைக்கும் என் குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கு. என் புருஷன் என் கூட இருந்தப்போ எனக்கு எப்படி நம்பிக்கையா இருக்குமோ அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு விதமா யோசிச்சு இதை கிஃப்டா கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா இது உங்க வீட்டுக்காரரை ஞாபகப்படுத்துன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பிறந்த நாள் அதுமா சிரிச்சுட்டே இருக்க வேண்டிய உங்களை நான் அழ வச்சுட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சா பண்ணீங்க. இல்லைங்க, தெரிஞ்சு பண்ணா என்ன, தெரியாம பண்ணா என்ன? பிறந்த நாள் அதுமா அழ வச்சுட்டேனே. நீங்க தான் சிரிக்க வைக்கிற வித்தையை வச்சிருப்பீங்களே. ஏங்க, அப்போ நீங்க என்ன ஒரு ஜோக்கர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இதுதான், இந்த சிரிப்பு தாங்க உங்களுக்கு அழகு. என்னைக்கும் நீங்க இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணுங்க, சரியா? அப்பா, எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸா வெட்டி கொடுக்குறீங்களா? சரி, எல்லாமே உங்களுக்கு தான். ஹலோ,
ஹலோ. நிம்மதியா கேக்கு கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. சிக்னல்ல போல இருக்கு. நீங்க சண்டை போடாம இருங்க, நான் வந்த உடனே கேக் கட் பண்ணி தரேன். சரியா? ஹலோ, யாருங்க? நல்லா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? நீ ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? இனி இருக்க மாட்டேன். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. திவ்யா, கேக்க கட் பண்ணி சாப்பிடாம இப்படி சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க அப்பா எங்க? இந்த கேக்க கட் பண்ணி கொடுத்துட்டு போக சொன்னேன். அவருக்கு போன் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் போன் எடுத்துட்டு மேல போயிட்டாரு. போன் வந்துச்சா? யாரா இருக்கும்? ஏய், யாரு நீ? என் குழந்தை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? தைரியம் இருந்தா முன்னாடி வா. ஹலோ ஹலோ. ஏய் வாசு, ஏய் வாசு, என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி கோவப்படுற? டேய், கீழே எல்லாம் இருக்காங்கடா. போன்ல யாருடா? எதுக்காக இப்படி கோவப்படுற? ஏய், உன்கிட்ட கேக்குறேன்ல. அந்த பேரை என் வாயால எப்படிமா சொல்லுவேன்? யாரா? அந்த சைலுவா? மா, அந்த பேரை சொல்லாத, கேட்கவே எரிச்சலா இருக்கு. ஐயோ கடவுளே, அவன் எதுக்குடா இப்ப போன் பண்ணா? அப்பனும் பொண்ணு அப்படி என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க? என்னடா சொன்னாவ? சொல்றா, அவ என்ன சொன்னா? திவ்யாவை குடுக்கறோம்னு மிரட்டுறாமா அவ. பெரிய இவ அவ மிரட்டினா அப்படியே குழந்தை தூக்கி கொடுத்துருவாங்களா? அந்த பச்சை புள்ள பிறந்த உடனே ஒரு தடவை கூட பார்க்காம பெத்து போட்ட கையோட மனசாட்சியே இல்லாம தூக்கி போட்டு போனவதானே அவ. இத்தனை வருஷமா அந்த புள்ள இருக்காளா, என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க அக்கறை கூட இல்லாதவளுக்கு இப்ப எங்க இருந்து அவளுக்கு புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு? இங்க பாருடா வாசு, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. ஓ கடவுளே, அவ மட்டும் இப்ப முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோ, அவளை அப்படியே ஆஞ்சு போட்டுருவா, ஆஞ்சு. ஏய் வாசு, சும்மா இருடா. இங்க பாரு, நம்ம முதல்ல திவ்யாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். கீழே எல்லாரும் இருக்காங்கடா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் கோவமா இருக்காதடா வாசு. முதல்ல இந்த விஷயத்த வினோதினி கிட்ட சொல்லு. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி நீங்க 2 பேரும் முதல்ல சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிக்கோங்கடா. அப்புறம் எவன் வந்து எண்ணத்தை கிளிக்கிறான்னு நான் பாக்குறேன்டா.